அடுத்த கொஸ்டினா 41வது கேள்வி. முதல் இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. இது வந்து எந்த கிளாஸ்ல வருதுன்னா 10th 3வது சாப்டர். இது எண்ணியல்ல. இது எல்லாருக்குமே தெரியும். முதல் இயல் எண்களின் கூடுதல்னாலே 1, 1 + 2, 3 + எக்ஸெட்ரா nth டேம். இப்போ அவங்க கொடுத்துக்கிறது 1 + 2 + 3 எக்ஸெட்ரா 253 253வது உறுப்பேரையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும். n × n + 1/2 = 253. கொஸ்டினே இது என்னன்னா n தான். என்னோட மதிப்பு தான் இங்கே எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணால் n² 1 × n = டினாமினேட்டரில் இருக்கிற 2 மல்டிப்ளைக்கு போனால் n² + n 506 3 2 6 10 0 2 2 4 4 5. இப்போ n² + n ஈக்குவல் டு என்னென்ன வரப்போ -506 = 0. இது வந்து இருபடி சமன்பாடு. மல்டிப்ளை பண்ணால் 256 வரணும், கூட்டினா நமக்கு 1. இப்போ நம்ம ஆன்சர்லேருந்து போனோம்னா முதல் ஆப்ஷன் ஏல என்ன இருக்கு 22. அதோட இன்னொரு நம்பர் கண்டிப்பாக n × n + அடுத்த நம்பர் தான் இருக்கும். 22 × 23 மல்டிப்ளை பண்ணினா 6 4 2 2 4 கரெக்டாக நமக்கு சொன்ன 506 வந்துருச்சு. இப்போ 506 என்ன பண்ணலாம் 22 × 23 பிரிச்சா இங்க பிளஸ் கூட்டினா 1 வரணும். அப்போ வேற ஏதோ ஒரு நம்பர் பெருக்குனா -506. அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸும் பெரிய நம்பருக்கு பிளஸும் போடுறோம். அப்போ n- காரணி n - 2 = 0, n + 23 = 0, n = +22, n = -23. அப்போ மைனஸ் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஆன்சர் n = 22 தான். ஆப்ஷன் ஏ தான் இதோட சரியான